கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கன்னியில கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 15/6/2024 பிரவேசம் பண்ணுறார். இது சௌரமான ஆனி மாதம் பிறகுறது. சுக்கிரன் 13/6/2024 அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 3ஆம் இடம், அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் 3 கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. அதாவது 10/6/2024 அன்னைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, வர சதுர்த்தின்னு 2 வகையாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, இது வர சதுர்த்தி. வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணம் அதிகமாக வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வீடு வாங்கணும், அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக. இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி 12/6/2024 அன்னைக்கு வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம். 16/6/2024 பாபஹர தசமி அப்படின்னு வருது. அதாவது பாபஹர தசமி அப்படின்னு 10 விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு, அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த 10 விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி. அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே 10 விதமான பாவங்கள், அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய 4 பாவங்கள், உடலால் 3 பாவங்கள், மனசால் ஒரு 3 பாவங்கள்னு 10 பாவங்கள் இருக்குது. அதாவது வாயால் கடும் சொற்கள் பேசுறது, அடுத்த வார தவறாக பேசுறது, அதை தவிர என்ன சொல்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு பொருளை இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா, உடலால் பார்த்தீர்களேனால் அதாவது பிறைமனை நோக்குதல், அதை தவிர அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது, அடுத்தவர்கள் மனசை துன்பப்படுத்துறது, அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 10 பாவங்கள் இருக்குது. இந்த 10 பாவங்கள் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும். அதுவும் இந்த பாபஹர தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலே தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம், முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி, பச்சரிசி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதேயா எனக்கு ஃபோன் பண்ணும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் அவருடைய வீடே இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல அவர் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆண் சனியாக இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்திற்கு பிரச்சனை இருக்காது. உங்களுடைய ராசியே குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் 5ஆம் அதிபதி இந்த வாரம் பார்த்தோன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதிய
அதாவது சூரிய பகவானும் சரி அதாவது சூரிய பகவான் இந்த வாரத்தில் 15ஆம் தேதி 10/6/2024 16/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் 15ஆம் தேதி மாதம் பிறகுறது, அதாவது ஆனி மாதம் பிறகுறது. சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். புத பகவானோட சேர்க்கை 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. போட்டியில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கவர்மெண்ட் வேலை ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதியும் 3க்கு 3 என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அற்ற நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்குன்னு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல அவருடைய வீட்டிலேயே ஆரம்பிக்கிறார். 7ஆம் இடத்துல 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம். நண்பர்கள், பழைய நண்பர்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக அமைய போகிறது. அது 14ஆம் தேதி கார்த்தால மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. அதாவது 12ஆம் தேதி அதிகாலை 1:30 14ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தேவையற்ற விஷயத்தில் தலையை மூக்க நுழைக்க வேண்டாம். அதை தவிர பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனாலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 14ஆம் தேதி மதியம் 1:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியும் குரு பார்க்குறார், சந்திரனையும் குரு பார்க்குறார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸு, அதை தவிர சிமெண்ட் கான்ட்ராக்டு, அதை தவிர இந்த இரும்பு சம்பந்தமான தொழில், ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, அதை தவிர கீழ்த்தட்டு மக்களோட இருக்கிறது, அதை தவிர துப்புரவு தொழிலாளர்கள், இதை தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர அரசியல் பிரமுகர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கும் பிரீத்தி பண்ண மாதிரி இருக்கும். உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுத்தம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்கும் அருகில் இருக்க கோவிலில். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்துடன் பிரச்சனைகள் அற்ற நிலையாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.